இந்த செயற்கை இலை ஆய்ச்சி கிரவுண்டு திருநகருக்கு வர வேண்டியதை மதுரை ரேஸ் கோர்ஸுக்கு மாற்றிவிட்டாலும் கூட திரும்பி இங்கேயும் ஒரு செயற்கை இலை ஆய்ச்சி கிரவுண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோள். ஏன்னா அங்கே திருநகரில் தான் 100க்கும் மேற்பட்ட ஹாக்கி வீரர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்திய அளவிலே புகழ்பெற்ற நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கே இதற்கு அருகாமையில் இருக்கிற விளையாட்டு மைதானம் செயற்கை இலை ஹாக்கி மைதானமாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் நிறைய ஊர்களில் இப்படி நாங்கள் மினி ஸ்டேடியம் கொண்டாந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்முடைய தொகுதிக்கு இதுவரை மினி ஸ்டேடியம் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக மதுரை மாவட்டத்திலே பெரும்பாலான தொகுதிகளுக்கு அவர்கள் அறிவித்த 3 மதிப்பிலான மினி ஸ்டேடியம் கொடுக்கவில்லை. ஆகவே இன்னும் சில நாட்களே இருந்தாலும் கூட அவர்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த நம்புகிறேன். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த அறிவியல் பூங்காங்கிறது ஒரு சிறுவர் பூங்காவாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அறிவியல் ரீதியாக டெக்னிக்கலாக அதற்கான திட்டமிடப்பட்டு டிபிஆர் தயாரிக்கப்பட்டு இங்கே ஒரு டெக்னிக்கல் அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பார் எனக்கு தெரியல. சிறுவர் பூங்கா விளையாட்டு உணவு பூங்கா வேடிக்கை காட்சியாக தான் இருக்கிறத தவிர அறிவியல் ரீதியாக எந்த திட்டங்கள் இருக்குன்னு தெரியல. 2வது அமைக்கப்பட்டிருக்கிற சாதனங்கள் எல்லாம் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். ஏன்னா எல்லாம் மலையில் நடையக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் இங்கே இருக்கிற அது சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2வது இங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு சாதனமும் அதை மண்ணில் தான் ஊண்டிருக்கிறாங்க. அவங்க சென்ட்ரிங் போட்டு அதை பாதிக்காத அளவுக்கு அது செய்திருக்கணும். அது திட்டமிடல் சரியாக இல்லாதனால் இது மிக விரைவிலே ஒரு 3 மாதம் கூட இந்த அறிவியல் பூங்காவின் பொருட்கள் தாங்குமா என்பது ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கிறது. அவை மீண்டும் இதற்கான வழிமுறையை உரிய பொறியாளர்கள் கண்டுபிடித்து அது நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த சாதனங்களை முறையாக சிறப்பாக வருகிற மாணவர்களுக்கோ வருகிற செய்தி அறிஞர்களுக்கோ பாதிப்பில்லாத வகையில் அவை இருக்கிற மிகச்சிறப்பாக மீண்டும் கூட சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு அமைச்சர் திறந்து வச்ச பிறகுதான் இப்போ இது மட்டும் இல்லை, எல்லா பாலங்களும் சரி எல்லா கட்டிடங்களும் சரி சிறப்பு விழாவை விரைவாக நடத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையே பார்க்குறாங்க. அது மாதிரி விதியும் கூட இன்னும் கொஞ்சம் இந்த அறிவியல் பூங்கா அந்த அடிப்படையில் பேர் வச்சிருக்காங்க அண்ணா வளாகம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய வெற்றி. அண்ணாவின் பெயரையே மறைக்க வேண்டவர்களை எங்களுடைய அருமையான எடப்பாடியாரும் நாங்களும் கட்டணத்திற்கு பிறகுதான் இந்த மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆளுங்கட்சியில் அதை கிடைப்பது நம்புகிறோம். ஆகவே இந்த அறிவியல் பூங்கா மக்களுக்கு சொல்லி பயன்பட வேண்டும். அது மட்டுமில்லை இங்கே இருக்கிற இந்த விளையாட்டு அரங்கமும் மிகவும் சீர்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த பகுதி மக்களுக்கு இங்கே இருக்கிறது மட்டும்தான் இந்த பூங்கா அண்ணா பூங்கா என்ற பெயரிலே நான் மாநகராட்சி மேயராக இருக்கிற பொழுது ஒரு முறை இதை சீர்படுத்தி இதற்கு நிதி ஒதுக்கி இது சிறப்பு சேர்த்தோம். இன்றைக்கு கூட எங்களுடைய பெயர் கூட அன்றைக்கு புதிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு அந்த பெயர் கூட எடுக்கப்பட்டு அதனால தப்பு கிடையாது. நீங்கள் இந்த மன்றத்தை மட்டும் சிறப்பாக மட்டும் வைக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோளை தவிர எங்களுடைய பெயர் இடத்துல அண்ணாவின் பெயரை மறைக்கும் என்ற காரணத்திற்காக மட்டுமே நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வெற்றிக்கு எங்களோடு இணைந்த இந்த பொதுமக்கள் இங்கே இருக்கிற விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துள்ளது.